Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல ஒரு சட்னி தாங்க பார்க்க போறோம். தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய வெங்காயம் தேவைப்படும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 2 அல்லது 4 தக்காளி தேவைப்படும். என்கிட்ட சின்ன சைஸாக இருந்ததுனால நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா நல்ல மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி போதுங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான பச்சை மிளகா, ரெட் சில்லி, ட்ரை சில்லி, வத்தல் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் வத்தலும் சேர்த்து எண்ணெயில் நம்ம வதக்கி போடும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் கறி லீவ்ஸு, 2 பல்லு கார்லிக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு. இந்த சட்னியை இப்போ வதக்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அந்த பேன் காஞ்சதுக்கப்புறம் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்ணாடி மாதிரி வந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்துருங்க. இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான உப்பை இப்போ சேர்த்துட்டோன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கான உப்பை இப்போ சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே நம்ம சட்னிக்கு தேவையான கருவேப்பிலை, இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, ட்ரை சில்லி, கார்லிக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இந்த வதங்கின மிக்ஸு நல்லா ஆறணும். அவ்வளோதாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைக்கணும். நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி நம்ம வதக்கி தான் பண்ணியிருக்கோம், அதனால் தாளிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாளிக்க வேண்டாங்க. அப்படி தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த தக்காளி சட்னி உங்களுக்கு நார்மலாக வைக்கிற இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த சிறுதானியங்களில் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தோசை, கோதுமை தோசை அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சட்னி எங்கள் சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.